ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி கிங்டம். அனைவருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோ பதிவில் நம்ம என்ன தகவல் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, குரூப் 4 எக்ஸாம் பற்றி தான் பார்க்க போகிறோம். சரியா? ஸோ வரக்கூடிய குரூப் 4 எக்ஸாமுக்கு தயாராகிக்கிட்டு இருக்கக்கூடிய மாணவர்கள் எல்லாரும் இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ள ஒரு தகவலாக இருக்கும். சரியா? ஸோ நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் சார் நாங்கள் இப்போ தான் குரூப் 4 படிக்க ஆரம்பிக்கிறோம், எங்களுக்கு குரூப் 4னா என்னன்னே தெரியல அப்படிங்கிற மாதிரி நிறைய சந்தேகங்கள் கேட்குறாங்க. சரியா? ஆல்ரெடி குரூப் 4 படிச்சுக்கிட்டு இருக்கிற மாணவர்களுக்கும் ஒரு சில சந்தேகங்கள் இருக்குது. சரியா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஆல்ரெடி படிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி, இல்லை இப்போ தான் புதுசாக நான் படிக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி. சரியா? ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவல் இருக்கும். ஸோ அதனால் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள். சரியா? ஸோ இதில் நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, குரூப் 4 எக்ஸாம் என்ன எப்படி நடக்குது, எத்தனை வருஷத்துக்கு ஒரு முறை எக்ஸாம் நடக்கும், ஸோ இதில் என்னென்ன டைப்ஸ் ஆஃப் எக்ஸாம்ஸ் இருக்குது, இதில் மொத்தம் எவ்வளோ பேர் அப்ளை பண்ணுறாங்க, எவ்வளோ எவ்வளோ நம்பர் ஆஃப் வேக்கன்சிஸ் நம்மளுக்கு டிஎன்பிஎஸ்சி சைட்லேருந்து கொடுப்பாங்க, இதோட ஏஜ் குவாலிஃபிகேஷன் என்ன, ஏஜ் லிமிட் இருக்கா, 10th வரைக்கும் படித்தவங்களுக்கு என்னென்ன ஏஜ் லிமிட் இருக்குது, 10th மேலே கம்ப்ளீட் பண்ணவங்களுக்கு என்னென்ன ஏஜ் லிமிட் இருக்குது, ஸோ விஏஓ ஆகணும் அப்படின்னா அவங்களுக்கு என்ன ஏஜ் லிமிட், ஸோ இந்த மாதிரி எல்லா தகவலை பற்றியும் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். சரியா? ஸோ நம்ம ரிட்டன் பண்ணியிருக்கு, நான் எழுதியிருக்கிறது உங்களுக்கு கொஞ்சம் புரியாத மாதிரி இருக்கலாம். ஸோ நான் சொல்ல சொல்ல ஓனா எக்ஸ்பிளைன் பண்ண உங்களுக்கு தெளிவாக புரியும். சரியா? ஸோ வீடியோவை கவனமாக பாருங்க. சரியா? இப்போ வாங்க நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் குரூப் 4 அப்படிங்கிறது எத்தனை வருஷத்துக்கு ஒரு முறை நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இப்போ ரீசெண்டாக நம்மளுக்கு 1 இயர்ஸ் ஒன்ஸ் நடந்துகிட்டு இருக்கு. 1.5 வருஷத்துக்கு ஒருக்கவும் நடக்கும். சரியா? பொதுவாகவே குரூப் 4 எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் 1 வருடத்திலிருந்து 2 வருடங்களுக்கு ஒரு முறை நடக்கும். சரியா? வேக்கன்சியை பொறுத்தது, வேக்கன்சி, எலெக்ஷன்ஸ் இந்த மாதிரி விஷயங்களை பொறுத்து அது மாறுபடும். சரியா? இப்போ நம்ம பொதுவாக ஒரு 1.5 வருஷத்துக்கு ஒரு முறை நடக்கிற எக்ஸாம்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். சரியா? டிஎன்பிஎஸ்சி அப்படிங்கிறது இந்த எக்ஸாம், அதாவது இந்த குரூப் 4 எக்ஸாம் அப்படிங்கிறத நம்மளுக்கு யார் கண்டக்ட் பண்ணுறா, யார் நம்மளை செலக்ட் பண்ணுறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம். சரியா? தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இவங்க தான் நம்மளுக்கு பரீட்சை எக்ஸாம் வச்சு நம்மளை அரசு பணிக்கு செலக்ட் பண்ணக்கூடிய ஒரு ஆணையம், தேர்வாணையம். சரியா? ஸோ இதே சென்ட்ரல் எக்ஸாம்ஸ்னா யூபிஎஸ்சின்னு இருப்பாங்க. சரியா? அவங்க மத்திய அரசு வேலைகளுக்கு ஆட்களை தேர்வு பண்றவங்க. சரியா? ஸோ இதுல நம்ம டிஎன்பிஎஸ்சி மூலமாக தான் நம்ம குரூப் 4க்கு வேலைக்கு போவோம். ஓகேவா? ஸோ இதில் என்னென்ன டைப் ஆஃப் எக்ஸாம்ஸ் இருக்குன்னா நிறையா இருக்குங்க. குரூப் 1 இருக்குது, குரூப் 2 இருக்குது, குரூப் 3 இருக்குது, குரூப் 4, 5, குரூப் 7A இருக்குது, 7B இருக்குது. அது போக டெக்னிக்கல் எக்ஸாம்ஸ் நிறையா இருக்குது. இன்ஜினியரிங் சம்மந்தப்பட்டது, சிவில் சம்மந்தப்பட்டது. ஸோ இந்த மாதிரியான டெக்னிக்கல் எக்ஸாம்ஸ் கவர்மெண்ட்லேயே இருக்கும் தெரியுமா? கவர்மெண்ட் கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்கிறவங்க. ஸோ இந்த மாதிரி ஒர்க்கு எல்லாத்துக்குமே டெக்னிக்கல் எக்ஸாம்ஸும் நிறையா இருக்குது. ஸோ அதுக்கெலாம் டிகிரி முடிச்சிருக்கணும்னு சொல்லுவாங்க. ஸோ ஒவ்வொரு எக்ஸாமுக்குமே ஒவ்வொரு டைப்பான ஏஜ் குவாலிஃபிகேஷன் இருக்கு, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இருக்கு. ஒவ்வொன்றுக்கும் செப்பரேட்டா மாறும். சரியா? ஸோ இதுலயே ரொம்ப பாப்புலரான எக்ஸாம், ரொம்ப ஃபேமஸான ஒரு எக்ஸாம், எல்லாருக்கும் தெரியக்கூடிய ஒரு எக்ஸாம்னா அது குரூப் 4 எக்ஸாம் மட்டும்தாங்க. சரியா? ஏன் இந்த எக்ஸாம் மட்டும் இவ்வளவு பாப்புலரா இருக்கு அப்படின்னா, வருடம் வருடம் இந்த பரீட்சைக்கு கிட்டத்தட்ட குறைஞ்சது ஒரு 20 லட்சம் பேர் அட்டெண்ட் பண்ணுவாங்க. அதாவது அட்டன் பண்ண மாட்டாங்க. 20 லட்சம் பேர் அப்ளை பண்ணுவாங்க. சரியா? அப்ளை பண்ணுறதுக்கும் அட்டன் பண்ணுறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. சரியா? ஆல்ரெடி நான் அதை பற்றி ஒரு வீடியோ போட்டிருப்பேன், யார் ரியல் காம்படிட்டர்ஸ் அப்படின்னு சொல்லி. அதை பார்க்காதவங்க நம்ம சேனலில் இருக்கும், அதை செக் பண்ணிக்கோங்க. ஸோ 20 லட்சம் பேர் அப்படிங்கிறவங்க ஜஸ்ட் அப்ளை பண்ணுறவங்க தான். ஓகேவா? ஸோ அப்ளை பண்ணுறவங்க 20 லட்சம் பேர். எவ்வளோ வேக்கன்சி கொடுப்பாங்க? 20 லட்சம் பேர் அப்ளை பண்ணுறாங்க. ஓகே. ஸோ டிஎன்பிஎஸ்சி சைட்லேருந்து நம்மளுக்கு எவ்வளோ வேக்கன்சி வரும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா, ஒரு 4000 to 12,000 வேக்கன்சி வருங்க. ஓகேவா? ஸோ இது ஒரு ஸ்டார்டிங்லேருந்து மினிமம் டு மேக்ஸிமம் சொல்லியிருக்கு. இது வரைக்கும் 4000 வேக்கன்சியும் மினிமமாக வந்திருக்கு. இது வரைக்கும் 12,000 வேக்கன்சியும் மேக்ஸிமமாக வந்திருக்கு. ஓகேவா? ஒரு ஆவரேஜாக ஒரு 6000 வேக்கன்சி அப்படிங்கிறது கொடுப்பாங்க. எக்ஸாம் நெருங்க நெருங்க அது இன்க்ரீஸ் ஆகும். சரியா? ஸோ இப்போ வேக்கன்சி ஃபஸ்ட்டே நம்மளுக்கு கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் ஒரு 3-4 மாதம் கழிச்சு தான் எக்ஸாம் நடக்கும். ஸோ அதுக்குள்ளே எவ்வளோ வேக்கன்சி இருக்கோ அது ஆட் ஆகும். அதுக்கப்புறம் கவுன்சிலிங் நடக்க இன்னும் கொஞ்சம் நாள் ஆகும். ஸோ அதுக்குள்ளே எவ்வளோ, இப்போ ஒரு 6000 வேக்கன்சின்னு கொடுக்குறாங்கன்னா நீங்கள் கவுன்சிலிங் போகிறதுக்குள்ளே அது ஒரு 8,000மோ இல்லை 10,000மோ போயிடும். ஓகேவா? 8,000லேருந்து 10,000த்துக்கு இன்க்ரீஸ் ஆயிரும். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அதை பற்றி நீங்கள் யாரும் கவலைப்பட வேணாம். அடுத்து இதை குவாலிஃபிகேஷன், நான் என்ன ஏஜ், நான் என்ன குவாலிஃபிகேஷன் முடிச்சிருக்கணும், நான் 8th படிச்சிருக்கணுமா, 10th படிச்சிருக்கணுமா, 12th படிச்சிருக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, மினிமம் குவாலிஃபிகேஷன் குரூப் 4 எக்ஸாம் எழுதுறதுக்கு நல்லா கவனமாக கேட்டுக்கோங்க. மினிமம் குவாலிஃபிகேஷன் நீங்கள் 10th முடிச்சிருந்தா போதும். சரியா? 10th முடிச்சிருக்கணும். ஆனால் உங்களுக்கு 18 வயது பூர்த்தி ஆகிருக்கணும். ஓகேவா? ஸோ 10th முடிச்சிருக்கேன் சார், நான் போன வருஷம் தான் 10th எக்ஸாம் எழுதுனேன், இந்த வாட்டி எக்ஸாம் எழுதலாமா
அப்படின்னா அப்படி கிடையாது. ஓகேவா? நீங்க 10th முடிச்சிருக்கணும். ஆனா உங்களுக்கு குறைந்தபட்சம் 18 வயது வந்து பூர்த்தி ஆயிருக்கணும். ஓகேவா? 18 வயது பூர்த்தி ஆயிருந்தா தான் உங்களுக்கு குடுப்பாங்க. சார் நான் 10th முடிச்சுட்டேன். எனக்கு 17 வயசு ஆகுது அப்படின்னா, அவங்கலாம் வந்து இந்த எக்ஸாம் வந்து எழுத முடியாது. ஓகேவா? ஸோ ஏஜ் லிமிட்ன்னு ஒண்ணு இருக்கா சார்? அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆமா இருக்கு. ஏஜ் லிமிட்டுங்கிறது வந்து இருக்கு. யார் யாருக்கு அப்படின்னா, 10th வரைக்கும் தான் நான் வந்து படிச்சிருக்கேன் அப்படின்னு இருக்கீங்க அப்படின்னா, அவங்களுக்கு ஏஜ் லிமிட் இருக்கு. ஓகேவா? சார் நான் வந்து 10th வரைக்கும் தான் சார் படிச்சிருக்கேன். எனக்கு 18 வயசு தாண்டிருச்சு. நான் வந்து எத்தன வயசு வரைக்கும் எக்ஸாம் எழுதலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க ஓசி கேட்டகரியா இருக்கீங்க அப்படின்னா, 18 வயதிலிருந்து 32 வயது வரைக்கும் எக்ஸாம் எழுதலாம். ஓகேவா? எத்தன வயசுலேருந்து? 18 வயசுலேருந்து 32 எக்ஸாம் வரைக்கும் 32 வயது வரைக்கும் நீங்க எக்ஸாம் எழுதலாம். ஓகேவா? இதுவே நீங்க பிசி, எம்பிசி இல்ல பிசிஎம்மா இருக்கீங்க. ஓகேவா? பிசினா பேக்வேர்டு, எம்பிசினா மோஸ்ட் பேக்வேர்டு, பிசிஎம்னா பிசி முஸ்லிம். இந்த கேட்டகரியில வரீங்க அப்படின்னா, நீங்க 18 வயசுல இருந்து 34 வயது வரைக்கும் எழுதலாம். இவங்கள விட ஓசியை விட உங்களுக்கு 2 வருஷம் வந்து எக்ஸெம்ஷன் குடுப்பாங்க. ஓகேவா? ஸோ அடுத்து இதுலயே நீங்க எஸ்சி, எஸ்சிஏ இல்ல எஸ்டியா இருக்கீங்க. ஷெட்யூல்டு கேஸ்ட், ஷெட்யூல்டு ட்ரைப்ஸ் இல்ல ஷெட்யூல்டு காஸ்ட்லயே அருந்ததியர் அப்படின்னு சொல்லி ஒரு 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 தனி ஒரு கேட்டகரி இருப்பாங்க. ஸோ அந்த கேட்டகரியில நீங்க வரீங்க அப்படின்னா, உங்களுக்கு 18 வயசுலேருந்து நீங்க 37 வயது வரைக்கும் எழுதலாம். ஓகேவா? ஸோ அதுலேருந்து ஒரு 3 வருஷம் வந்து இந்த பிசி, எம்பிசி இதுலேருந்து உங்களுக்கு ஒரு 3 இயர்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா வந்து குடுப்பாங்க. ஓகேவா? பிசி, எம்பிசி இதுனா உங்களுக்கு ஓசியிலேருந்து ஒரு 3 இயர்ஸ் வந்து ஆட் ஆகும். 2 இயர்ஸ். 2 இயர்ஸ் வந்து நீங்க அவங்கள விட உங்களுக்கு அதிகமான வயது லிமிட் வந்து உங்களுக்கு குடுப்பாங்க. ஓகேவா? ஸோ இப்ப 10th வரைக்கும் படிச்சது ஓகே. சார் நான் வந்து இப்ப வந்து நான் 12th படிச்சிருக்கேன். நான் வந்து டிப்ளமோ படிச்சிருக்கேன் சார். நான் வந்து டிகிரி முடிச்சிருக்கேன் சார். நான் வந்து ஆர்ட்ஸ் படிச்சிருக்கேன். இல்ல இன்ஜினியரிங் படிச்சிருக்கேன். இல்ல ஏதோ ஒரு டிகிரி நான் படிச்சிருக்கேன். 10th தாண்டிட்டேன். 12th படிச்சிருக்கேன். இல்ல டிப்ளமோ படிச்சிருக்கேன் அப்படின்னா, உங்களுக்கு ஏஜ் லிமிட் கிடையாது. ஓகேவா? எக்ஸெப்ட் ஓசி கேட்டகரிய தவிர. சரியா? நம்ம ஓசி கேட்டகரி பார்த்தோம் தெரியுமா? ஜெனரல் கேட்டகரி. அந்த ஓசி கேட்டகரிய தவிர மத்த பிசி, எம்பிசி, பிசிஎம், எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி இவங்க யாருக்குமே ஏஜ் லிமிட் கிடையாது. எப்ப கிடையாது? அபவ் 10th. நீங்க 10th ஸ்டாண்டர்டுக்கு மேல படிச்சிருக்கீங்க. அதாவது அதுக்காக, சார் நான் வந்து 11th படிச்சுட்டேன். எனக்கு வந்து ஏஜ் லிமிட் கிடையாதா? அப்படின்னு வந்து கேட்கக்கூடாது. 10th தாண்டி ஒரு வேலிடான ஒரு எக்ஸாம் வந்து முடிச்சிருக்கணும். சரியா? ஸோ நீங்க வந்து ஒரு 12th முடிச்சிருக்கணும். இல்ல டிப்ளமோ முடிச்சிருக்கணும். இல்ல ஏதோ ஒரு டிகிரி முடிச்சிருக்கணும். சரியா? ஸோ அப்படி இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏஜ் லிமிட் கிடையாது. சரி ஓகே சார். ஏஜ் லிமிட் கிடையாது. அப்ப நான் எவ்வளோ ஒரு 100 வயசு வரைக்கும் எழுதலாமா? அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவ்வளோலாம் வந்து எழுத முடியாது. ஸோ நீங்க வந்து எவ்வளோ நாள் எழுதலாம் அப்படின்னா, ரிட்டயர்மென்ட் ஏஜ் இப்ப என்ன 60யா? ஸோ அது வரைக்கும் வந்து நம்ம வந்து எழுதிக்கலாம். 60னா 59 அந்த மாதிரி. ஓகேவா? ஸோ அது வரைக்கும் நம்ம வந்து எழுத போறதில்ல. நம்ம இப்பவே வந்து கிளியர் பண்ணிட்டு வேலைக்கு போறோம். ஸோ இருந்தாலும் உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷனுக்கு சொல்றேன். சரியா? ஸோ இனிமே உங்களுக்கு வந்து குழப்பம் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக உங்களுக்கு தெளிவா சொல்றேன். சரியா? 10த்துக்கு மேல நீங்க முடிச்சிட்டீங்கன்னா, உங்களுக்கு ஏஜ் லிமிட் கிடையாது. ஓகேவா? ஸோ அடுத்தது விஏஓ. இப்ப இதுல வந்து நெறைய கேட்டகரி ஆஃப் எக்ஸாம் இருக்கு. குரூப் 4 பொறுத்தவரைக்கும் விஏஓ அதுக்கப்புறம் ஜூனியர் ரெவென்யூ இன்ஸ்பெக்டர், அதுக்கப்புறம் டைப்பிஸ்ட், அதுக்கப்புறம் ஸ்டெனோடைப்பிஸ்ட் இந்த மாரி நெறைய போஸ்டிங் வந்து இருக்கும். சரியா? அதுல விஏஓ அப்படிங்கிற போஸ்டிங் மட்டும் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். விஏஓ அப்படின்னா கிராம நிர்வாக அலுவலர். சரியா? ஒரு கிராமமே அவருடைய கட்டுப்பாட்டுல தான் இருக்கும். அந்த கிராமத்துல என்ன பிரச்சனை நடந்தாலும் சரி, என்ன நல்லதுனாலும் சரி, கெட்டதுனாலும் சரி, அவர் தான் கலெக்டருக்கு இன்ஃபார்ம் பண்ணணும். அந்த கிராமத்துக்கே விஏஓ தான் வந்து பொறுப்பு. ஓகேவா? ஸோ அப்ப இவங்களுடைய ஏஜ் லிமிட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, 21 வயசு. நீங்க 18 வயசு ஆனாலே குரூப் 4 எக்ஸாம் எழுதலாம். ஓகேவா? ஆனா நீங்க விஏஓ போஸ்டிங்க்கு போகணும் அப்படின்னா, உங்களுக்கு குறைந்தது 21 வயது பூர்த்தி ஆகியிருக்கணும். சரியா? ஸோ 21 வயது வந்து நீங்க முடிஞ்சிருந்தா மட்டும் தான் 21 இயர்ஸ் வந்து உங்களுக்கு ஏஜ் கம்ப்ளீட் ஆயிருந்தா மட்டும் தான் உங்களுக்கு விஏஓ போஸ்டிங் குடுப்பாங்க. சார் நான் வந்து எனக்கு வந்து 19 வயசு ஆகுது சார். நான் வந்து போஸ்டிங் கிளியர் பண்ணிட்டேன். நான் தான் ஃபர்ஸ்ட் மார்க். ஸ்டேட்லயே நான் தான் சார் ஃபர்ஸ்ட் மார்க். உங்களுக்கு விஏஓ போஸ்டிங் தரமாட்டாங்க. ஓகேவா? ஸோ உங்களுக்கு 21 வயச நீங்க தாண்டி இருந்தால் மட்டும் தான் உங்களுக்கு விஏஓ போஸ்டிங் தருவாங்க. சரியா? ஸோ இத வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. 21 வயசுலேருந்து நீங்க 41 வயசு வரைக்கும் விஏஓ அட்டெண்ட் பண்ணலாம். எந்த கேட்டகரியா இருந்தாலும் சரி. நீங்க எல்லா கேட்டகரிக்கும் ஓசி, பிசி, பிசிஎம், எம்பிசி, எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி நீங்க எந்த கேட்டகரியா இருந்தாலும் சரி, விஏஓ எழுதணும் அப்படின்னா உங்களுக்கு 21 வயசுலேருந்து 42 வயசுக்குள்ள இருக்கணும். சரியா? ஸோ அடுத்தது சேலரி. ஓகேவா? ஸோ எல்லாம் விஏஓ ஓகே. இப்ப
சேலரிய பொறுத்த வரைக்கும் ஒரு 25,000 ருபீஸ் வந்து இப்போதைக்கு வருதுங்க. சரியா? ஒரு 20,000 to 25,000 அது ஒவ்வொரு இடத்த பொறுத்து சிட்டி, வில்லேஜ் ஒவ்வொரு இடத்த பொறுத்து ஒரு ரூ. 1,000 ரூ. 2,000 அந்த அதுக்குள்ள வந்து டிஃபர் ஆகும். ஸோ 20,000 to 25,000 வந்து எல்லாருக்குமே வந்து இப்போ ஹேண்ட் கேஷே வந்து வருது. ஓகேவா? ஸோ இது வந்து நம்ம 2026 வர 2026ல இருந்து உங்களுக்கு 40,000 ப்ளஸ்ஸா வந்து இன்க்ரீஸ் ஆக போகுது. சரியா? ஸோ ஏன் அப்படி இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னா 8th பே கமிஷன் போட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ உங்க எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சிருக்கும். ஸோ ஆல்ரெடி நீங்க பார்த்துருக்கீங்களான்னு தெரியல. சப்போஸ் அத பத்தி தெரியலன்னா நீங்க கீழ கமெண்ட் பண்ணுங்க. நான் அத பத்தி உங்களுக்கு ஒரு தனி ஒரு வீடியோ வந்து குடுக்குறேன். சரியா? 8th பே கமிஷன். இந்த பே கமிஷன் அப்டின்னா என்னன்னா, ஒவ்வொரு 10 வருடத்துக்கு ஒரு முறையும் அரசு ஊழியர்களுடைய சம்பளத்த வந்து ஏத்துவாங்க. சரியா? ஒவ்வொரு 10 வருஷத்துக்கு அப்புறமும் அப்ப உள்ள சூழ்நிலைகள், அப்ப உள்ள விலைவாசி, அப்ப உள்ள பொருளாதார உயர்வு, பணவீக்கம் இது எல்லாத்தையும் கணக்கு பண்ணி ஒவ்வொரு குறிப்பிட்ட பெர்சன்டேஜ் ஆஃப் சேலரி வந்து ஏத்துவாங்க. சரியா? ஒரு 2%, ஒரு 2.5%, 1.5% அப்படின்னு ஒரு வேல்யூ வந்து இருக்கு. அதுக்குன்னு சொல்லி ஒரு வேல்யூ இருக்கு. அதுக்கு வந்து ஒரு நேம் சொல்லுவாங்க. ஸோ அந்த வேல்யூ படி உங்களுக்கு சேலரி வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஓகேவா? ஸோ இப்போ வந்து உங்களுக்கு இப்போதைக்கு வந்து ஒரு 20,000 சேலரி வருதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ எல்லாத்தையும் வந்து ரேஷியோ பார்ப்பாங்க. எவ்வளோ வந்து பொருளாதாரம் வந்து எவ்வளோ தூரத்துக்கு வந்து உயர்ந்திருக்கு, அத்தியாவசிய பொருட்களுடைய விலைகள் எப்படி இருக்கு, ஸோ ஒரு சாதாரண மனிதன் வந்து ஒரு வாழ்க்கையை வாழணும் அப்படின்னா எவ்வளோ பணம் வந்து தேவைப்படுது, இப்படி எல்லாத்தையும் வந்து கணக்கு பார்த்து அதுக்குன்னு வந்து ஒரு ரேஷியோ வந்து எடுப்பாங்க. சரியா? ஒரு 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 பாயிண்ட் வந்து நம்மளுக்கே எடுப்பாங்க. ஸோ அது வந்து ஒரு 2 பாயிண்ட்டா இருக்கலாம், இல்ல 1.5 பாயிண்ட்டா இருக்கலாம், அந்த மாரி இருக்கலாம். இப்போ ஒரு 2 பாயிண்ட் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த எல்லாத்தையும் கணக்கு பண்ணி ரேஷியோ எடுக்கிறது. அப்ப நீங்க ஆல்ரெடி ரூ. 20,000 சம்பளம் வாங்குறீங்க அப்படின்னா, அப்ப இன்டூ 2 போடுவாங்க. ஓகேவா? ஆல்ரெடி ரூ. 20,000 குரூப் 4க்கு சம்பளம் இருக்குன்னா, அப்ப இன்டூ 2 போட்டாங்கன்னா எவ்வளோ வரும்? 40,000. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் மாறும். நான் அத பத்தி தனியா கூட உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன். சரியா? பே கமிஷன் பத்தி தனியா போடுறேன். இப்போதைக்கு ஜெனரலா இத மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஒரு 25,000 வந்து இப்ப உங்களுக்கு கையில வந்து குடுக்குறாங்க. 2026க்கு அப்புறம் பே கமிஷன் மாறுனதுக்கு அப்புறம் இது அப்படியே டபுள் ஆகும். சரியா? கண்டிப்பா டபுள் ஆகும். இப்போ எவ்வளோ சேலரி இருக்கோ, அதுலேருந்து கம்பல்சரி அது அப்படியே வந்து டபுள் ஆகுறதுக்கு அதிகபட்சம் 99% வாய்ப்பு இருக்கு. சரியா? ஸோ அடுத்தது போஸ்டிங். போஸ்டிங்க பொறுத்தவரைக்கும், இதுல முக்கியமான ஒரு 4 டைப் வந்து இருக்கு. என்னன்னா, ஜேஏ அப்படின்னா ஜூனியர் அசிஸ்டன்ட் சொல்லுவாங்க. அதாவது இளநிலை ஆய்வாளர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. சரியா? இந்த ஜூனியர் அசிஸ்டன்ட் வந்து இளநிலை ஆய்வாளர். இதுல வந்து எல்லா டைப்லயும் வந்து இருப்பாங்க. சரியா? ஸோ எல்லாத்துக்குமே அக்ரிகல்ச்சர் சம்மந்தப்பட்ட ஜேஏ இருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து எல்லா டிபார்ட்மெண்ட்லயுமே வந்து ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்ல, எல்லா டிபார்ட்மெண்ட்லயுமே வந்து இந்த ஜேஏ அப்படிங்கிற போஸ்டிங் வந்து எடுப்பாங்க. அதாவது ஜூனியர் அசிஸ்டன்ட் அப்படிங்கிற போஸ்டிங்க்கு வந்து எடுப்பாங்க. ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்ல மட்டும் ஜேஆர்ஐன்னு வந்து சொல்லுவாங்க. சரியா? ஜூனியர் ரெவென்யூ இன்ஸ்பெக்டர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. சரியா? அதுக்கப்புறம் விஏஓ போஸ்ட் தான் நம்ம சொன்னது. கிராம நிர்வாக அலுவலர். ஒரு கிராமத்துக்கே இவர் தான் வந்து கண்ட்ரோலு. நீங்க வந்து 21 வயசு உங்களுக்கு முடிஞ்சிருச்சு அப்படின்னா, நீங்க விஏஓ போஸ்டிங் வந்து எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ அடுத்து வந்து டைப்பிஸ்ட், ஸ்டெனோ டைப்பிஸ்ட். ஓகேவா? அந்த டைப்பிஸ்ட் அப்படிங்கிறது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, தட்டச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு வந்து நீங்க தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல வந்து போத் லோயர் அண்ட் ஹையர் வந்து முடிச்சிருக்கணும். சரியா? ஸோ அது டைப்பிங் வந்து யாராவது போயிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். டைப்பிங்ல வந்து தமிழுக்கு வந்து லோயர், ஹையர்ன்னு சொல்லி இருக்கு. அதே மாதிரி இங்கிலீஷ்க்கு லோயர், ஹையர் அப்படின்னு சொல்லி 2 இருக்கு. சரியா? இது 4 எக்ஸாமே வந்து நீங்க முடிச்சிருந்தால் மட்டும் தான் நீங்க டைப்பிஸ்ட் வந்து அப்ளை பண்ண முடியும். ஸோ இப்படி நீங்க அப்ளை பண்ணும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, உங்களுக்கு போஸ்டிங்ல கொஞ்சம் பிரிஃபரன்ஸ் குடுப்பாங்க. சரியா? அவ்வளோதானே தவிர, அதுக்காக நம்மள்ட்ட ஒரு சில ஸ்டூடண்ட்ஸ் வந்து கேட்டிருந்தீங்க. சார் டைப்பிங் முடிச்சா தான் வந்து வேலையே கிடைக்குமா? அப்படின்னு வந்து கேட்டிருந்தீங்க. அதெல்லாம் கிடையவே கிடையாது. உங்களுக்கு டைப்பிங்கே தெரியலைனாலும் உங்களுக்கு போஸ்டிங் இருக்கு. டைப்பிங் முடிச்சவங்களுக்கு இந்த டைப்பிஸ்ட்ல இல்ல ஸ்டெனோ டைப்பிஸ்ட் இவங்கலாம் வந்து கோர்ட்ல வேலை பார்ப்பாங்க. ஓகேவா? கோர்ட்ல வந்து கீழ டைப் பண்ணுவாங்க தெரியுமா? அந்த மாரி கோர்ட்ல அதுக்கப்புறம் வந்து நெறைய அலுவலகங்கள்ல, எல்லா ஆஃபீஸ்லயுமே, எல்லா அரசு அலுவலகங்கள்லயுமே வந்து டைப்பிஸ்ட்ன்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. சரியா? ஸோ அந்த டைப்பிஸ்ட் ஒர்க்குக்கு வந்து இவங்களுக்கு வந்து பிரிஃபரன்ஸ் வந்து குடுப்பாங்க. ஓகேவா? ஸோ அடுத்தது எக்ஸாம் டைப்ப பொறுத்தவரைக்கும் ஒரே சிங்கிள் எக்ஸாம். சரியா? ஒ ஒன் வேர்ட் டைப் தான். ஓகேவா? எக்ஸாம் பொறுத்தவரைக்கும் ஒரே சிங்கிள் எக்ஸாம். ஒன் வேர்ட் டைப்பு 200 கொஸ்டின் குடுப்பாங்க. 5 ஆப்ஷன் வந்து குடுத்துருப்பாங்க. சரியா? 5 ஆப்ஷன்ல நீங்க ஏதாவது ஒரு ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ற மாரி இருக்கும். அதாவது 4 ஆப்ஷன் வந்து எது ஆன்ஸர் அப்படிங்கிற மாரி குடுத்துருப்பாங்க. 5வது ஆப்ஷன் வந்து எதுவுமே எனக்கு தெரியல அப்படிங்கிற மாரி வந்து குடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஸோ இந்த 5 ஆப்ஷன்ல நீங்க ஏதாவது ஒரு ஆப்ஷன வந்து சேட் பண்ணிட்டு வர மாரி இருக்கும். சரியா? ஓஎம்ஆர்ல தான் வந்து எழுதணும். அது வந்து உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். ஓகேவா? அடுத்தது நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ். எவ்வளோ நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 200 கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. சரியா? இதுல தமிழ்
100, மேக்ஸ் 25, ஜிஎஸ்ல வந்து 75 கேள்விகள் வந்து கேட்பாங்க. ஓகேவா? ஸோ மொத்தம் 200 கேள்விகள் வந்து உங்களுக்கு இதுலேருந்து வரும். சரியா? ஸோ அடுத்து வந்து கட் ஆஃப். கட் ஆஃபை பொறுத்த வரைக்கும் 165 கொஷின்லேருந்து 185 கொஷின் வரைக்கும் கட் ஆஃப் வருங்க. ஸோ இது வந்து நம்மளுடைய கொஷின் பேப்பருடைய டஃப்னஸை பொறுத்து, கொஷின் பேப்பர் ஈஸியாக வருதா இல்லை டஃபாக வருதா அப்படிங்கிறத பார்த்து தான் நம்மளால் வந்து முடிவு பண்ண முடியும். சரியா? ஸோ கட் ஆஃபை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு ஒரு முடிவா யாருனாலையுமே வந்து இவ்வளோ தான் கட் ஆஃப் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல முடியாது. சரியா? ஸோ அப்போ நம்மளோட சேஃப் ரேஞ்ச் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 175 ப்ளஸில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு சேஃபுங்க. 175 ப்ளஸில் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சேஃப். சரியா? ஒரு சேஃபான ஒரு கேம் வந்து ஆடலாம். ஓகேவா? ஸோ அதுக்கு வந்து நீங்கள் டார்கெட் பண்ணிக்கோங்க. அடுத்து இதில் என்னென்ன டிபார்ட்மெண்ட்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதில் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் இருக்குது, ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட் இருக்குது, பிடிஓ இருக்குது, அக்ரிகல்ச்சர் இருக்குது, ஃபாரஸ்ட் இருக்குது, மில்க் இருக்குது, இந்த மாதிரி எக்ஸெட்ரா அந்த மாதிரி நிறையா போய்கிட்டே இருக்கும். அதில் மெயினாக உள்ள டிபார்ட்மெண்ட்ஸ்லாம் இதாங்க. ஃபர்ஸ்ட் வந்து ரெவன்யூ எடுப்பாங்க, அடுத்து ரெஜிஸ்ட்ரேஷன் போவாங்க, அடுத்து பிடிஓ, அடுத்து அக்ரிகல்ச்சர், இந்த மாதிரி ஒரு ஆர்டரில் தான் வந்து போவாங்க. ஓகேவா? ஸோ அடுத்து வந்து எஜுகேஷன். அக்ரிகல்ச்சருக்கு அடுத்து எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் ஒன்றும் இருக்குது. சரியா? ஓகேவா? ஸோ இதெல்லாம் வந்தால் வந்து கேண்டிடேட்ஸ் வந்து சூஸ் பண்ணக்கூடிய டிபார்ட்மெண்ட். சரியா? ஃபஸ்ட்டு வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட் வந்து இதெல்லாம் தான். ஓகேவா? ஸோ இதை பற்றின ஒரு டீட்டெயில் வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். நம்ம அதை வந்து அப்புறம் பார்ப்போம். உள்ளே வந்து என்னென்ன டிபார்ட்மெண்ட், இது எப்படி எப்படி வந்து போஸ்டிங்லாம் வந்து விழுகும், எப்படி எப்படிலாம் ப்ரொமோஷன் கிடைக்கும், அடுத்தடுத்த போஸ்டிங் என்ன, ஸோ இதெல்லாம் வந்து நான் அடுத்த ஒரு செப்பரேட் வீடியோவாக வந்து வரேன். சரியா? நீங்கள் கவுன்சிலிங் போனீங்கன்னா என்ன டிபார்ட்மெண்ட் வந்து செலக்ட் பண்ணணும், ஸோ அந்த மாதிரி விஷயம்லாம் நம்ம செப்பரேட்டாக வந்து பார்ப்போம். ஓகேவா? ஸோ இதில் எல்லாத்தையும் போட்டு குழப்பிக்க வேணாம். இதில் ஜென்ரலான விஷயங்கள் மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஓகேவா? ஸோ அடுத்தது ரிஜிஸ்ட்ரேஷனை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு எப்படி வந்து நம்மளோட இது வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து நம்மளுக்கு எப்படி பிரியும், நம்மளுடைய கோட்டா வந்து நம்மளுக்கு எப்படி பிரியும் அப்படின்னா, நான் ஆல்ரெடி ரிஜிஸ்ட்ரேஷன் பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ தெளிவாக பார்க்கணுங்கிறவங்க அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இதில் வந்து ஒரு ஓவர்வியூவாக சொல்கிறேன். இதில் ஜென்ரல் வந்து 31%. ஜென்ரல்னா என்னன்னா, நீங்கள் எந்த கேஸ்ட்டாக இருந்தாலும் சரி, நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, எந்த கேஸ்ட்டாக இருந்தாலும் சரி, எந்த மதம், எந்த ஜாதி எதாக இருந்தாலும் சரி, நீங்கள் இந்த 31%க்குள்ளே வந்துட்டீங்கன்னா, இப்போ உங்களுக்கு வந்து ஒரு 1000 போஸ்டிங் கொடுக்குறாங்க, ஒரு 100 போஸ்டிங் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதில் ஃபஸ்ட்டு 31 போஸ்ட் வந்து ஜென்ரலுங்க. நீங்கள் அந்த ஃபஸ்ட்டு 31 ஆட்களுக்குள்ளே வந்துட்டீங்க அப்படின்னா, நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, சரியா? நீங்கள் 10th கம்ப்ளீட் பண்ணி உங்களுக்கு 18 வயது முடிந்திருந்தால் போதும், உங்களுக்கு வேலை கொடுத்துருவாங்க. முதல்ல ஃபர்ஸ்ட் டே கவுன்சிலிங்கில் ஃபில் ஆகக்கூடியது வந்து இந்த ஜென்ரல் கோட்டா தான். ஓகேவா? இந்த ஜென்ரல் இப்போ 1000 போஸ்டிங் கொடுக்குறாங்கன்னா 310 பேர் வந்து இந்த ஜென்ரலில் போவாங்க. சரியா? ஸோ இந்த ஜென்ரல் கோட்டா தான் வந்து ஃபஸ்ட்டு வந்து அவங்க வந்து முடிப்பாங்க. ஓகேவா? ஸோ இதில் வந்து நீங்கள் எந்த கேஸ்ட் எதாக இருந்தாலும் சரி, 18 வயது உங்களுக்கு வந்து முடிஞ்சிருக்கணும், 10th நீங்கள் முடிச்சிருந்தால் போதும் உங்களுக்கு வேலை. ஓகேவா? அடுத்து பிசியை பொறுத்த வரைக்கும் 30%. இந்த 30% எப்படி பிரியும்னா, பிசி ஜென்ரலுக்கு வந்து 26.5%, பிசி முஸ்லீமுக்கு 3.5% வந்து பிரியும். ஓகேவா? ஸோ அடுத்தது வந்து எம்பிசிக்கு வந்து மோஸ்ட் பேக்வர்ட் கேஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்களுக்கு 20% வந்து பொதுவாக வந்து பிரியும். ஸோ அதில் வந்து எம்பிசி ஜென்ரலுக்கு ஒரு 13%, டிஎன்சி டிநோட்டிஃபைடு கம்யூனிட்டி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க, அவங்களுக்கு வந்து ஒரு 7% வந்து பிரியும். ஓகேவா? ஸோ அடுத்தது எஸ்சியை பொறுத்த வரைக்கும் 2 டைப் இருக்குது. எஸ்சி ஜென்ரல். ஓகேவா? எஸ்சி ஜென்ரலை பொறுத்த வரைக்கும் ஆதி திராவிடர் அப்படின்னு சொல்லுவாங்க, அவங்களுக்கு வந்து 15%. எஸ்சிஏனா அருந்ததியர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க, அவங்களுக்கு வந்து ஒரு 3% வந்து இடஒதுக்கீடு கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் எஸ்டியை பொறுத்த வரைக்கும் ஷெட்யூல்டு ட்ரைப்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க, மலைவாழ் மக்கள், இவங்களுக்கு வந்து ஒரு 1% இடஒதுக்கீடு வந்து கொடுப்பாங்க. சரியா? ஸோ இது போக இதுக்குள்ளேயே வந்து உள் ஒதுக்கீடு இருக்குது. சரியா? உள் ஒதுக்கீடு எப்படி பிரியும் அப்படின்னா, பிஎஸ்டிஎம் வச்சு, உமன்ஸ் வச்சு, டிஸ்ட்ரிக்ட் விடோ வச்சு, எக்ஸ் சர்வீஸ்மேன், அதுக்கப்புறம் பிசிக்கலி சேலஞ்சர். ஓகேவா? ஸோ இது எல்லாத்தையும் வச்சு உள் ஒதுக்கீடு வந்து வரும். ஓகேவா? ஸோ இப்போ வந்து பிஎஸ்டிஎம்னா ஜென்ரல் இந்த 31%ல் யார் பிஎஸ்டிஎம், அதுக்கப்புறம் இந்த பிசி 30%ல் பிஎஸ்டிஎம்க்கு ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் எம்பிசி, எஸ்சி, எஸ்டி, எஸ்சிஏ, எஸ்சி, அதுக்கப்புறம் வந்து டிஎன்சி, அதுக்கப்புறம் வந்து எம்பிசி ஜென்ரல், பிசிஎம், பிசி, இது எல்லாத்துக்குள்ளேயுமே இந்த உள் ஒதுக்கீடு பிரியும். ஃபர்ஸ்ட் வந்து பிஎஸ்டிஎம், அடுத்து உமன்ஸ், அடுத்து டிஸ்ட்ரிக்ட் விடோ, அதுக்கப்புறம் வந்து எக்ஸ் சர்வீஸ் மேன், அதுக்கப்புறம் பிசிக்கலி சேலஞ்சு பர்சன். ஓகேவா? ஸோ இந்த மாதிரியான உள் ஒதுக்கீடு வந்து உள்ள பிரியும். சரியா? இதில் பிஎஸ்டிஎம் அப்படின்னா என்னன்னா, ஸோ நிறைய பேருக்கு வந்து இதில் வந்து டவுட் இருக்குது. நீங்கள் வந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் இருந்து இப்போ நீங்கள் என்ன கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்களோ, நீங்கள் 10th படிச்சிருக்கீங்களோ, இல்லை 12th வரைக்கும் படிச்சிருக்கீங்களோ, இல்லை ஒரு டிகிரி முடிச்சிருக்கீங்களோ, இது ஃபுல்லாமே நீங்கள் தமிழ் மீடியமில் படிச்சிருக்கணும். சரியா? ஸோ நீங்கள் அப்படி தமிழ் மீடியமில் படிச்சிருந்தீங்க அப்படின்னா, நீங்கள் எங்கே வந்து படிச்சிருந்தீங்களோ அங்கே போய் கேட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் வந்து அவங்களே வந்து கொடுப்பாங்க. ஓகேவா? சார் நான் வந்து 1வதுலேருந்து 12வது வரைக்கும் வந்து ஸ்கூலில் படித்தேன், காலேஜ் மட்டும் நான் இங்கிலீஷ் மீடியம் படித்தேன் சார், 1வதுலேருந்து 12வது வந்து தமிழ் மீடியம் படித்தேன்,
காலேஜ் மட்டும் நான் இங்கிலீஷ் மீடியம் படித்தேன் அப்படின்னா உங்களுக்கு பிஎஸ்டிஎம் தரமாட்டாங்க. பிஎஸ்டிஎம் வேல்யூ கிடையாது. ஓகேவா? 1வதுல இருந்து இப்போ நீங்கள் கரண்ட்டாக என்ன படித்து என்ன டிகிரி உங்கள்கிட்ட இருக்கோ, என்ன குவாலிஃபிகேஷன் உங்கள்கிட்ட இருக்கோ, அது வரைக்கும் நீங்கள் தமிழ் வழி கல்வி வந்து படிச்சிருக்கணும். சரியா? தமிழ் வழி கல்வி நீங்கள் படிச்சிருந்தால் மட்டும் உங்களுக்கு இந்த பிஎஸ்டிஎம் கிடைக்கும். பிஎஸ்டிஎம் கிடைச்சா உங்களுக்கு ஒரு 20% வந்து உள் ஒதுக்கீடு இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ இந்த 31% 31 பேர் எடுக்கிறாங்க பார்த்தீங்களா? இந்த ஜென்ரலில் வந்து 31 பேர் எடுக்கிறாங்க. இந்த 31ல ஒரு 20% இந்த 31ல ஒரு 20% வந்து பிஎஸ்டிஎம்க்கு வந்து கொடுத்துருவாங்க. ஓகேவா? அடுத்தது வந்து உமன்ஸ். சரியா? உமன்ஸுக்கு வந்து அடுத்த கேட்டகரி. சரியா? மகளிருக்குன்னு வந்து தனி ஒதுக்கீடு இருக்குது பார்த்தீங்களா? அது அவங்களுக்கு. அதுக்கப்புறம் டிஸ்டிங்க்ட் விடோ. ஸோ இந்த விடோவில் வந்து உங்களுக்கு நிறையா பேருக்கு சந்தேகம் இருக்குது. விதவைகள், அதாவது விதவை அப்படிங்கிறவங்க வேற, ஆதரவற்ற விதவை அப்படிங்கிறது வேற. சரியா? விடோ அப்படிங்கிறது வேற, டிஸ்டிங்க்ட் விடோ அப்படிங்கிறது வேற. சரியா? விதவை அப்படின்னா கணவர் இல்லை அப்படிங்கிறது வந்து விதவை. சரியா? டிஸ்டிங்க்ட் ஆதரவற்ற விதவை அப்படின்னா அவங்களுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. ஸோ அவங்க மட்டும் தனியாக வந்து இருப்பாங்க. அவங்களுக்கு ஆதரவுக்கு வந்து யாருமே இருக்க மாட்டாங்க. அப்பா அம்மாவோ இல்லை அவங்க கணவர் வீட்டு சைடோ யாருமே வந்து இருக்க மாட்டாங்க. ஸோ அவங்கள தான் வந்து டிஸ்ட்ரிக்ட் விடோ அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. சரியா? ஸோ நீங்கள் டிஸ்ட்ரிக்ட் விடோவாக இருக்கீங்க அப்படின்னா அப்ளை பண்ணும்போது நீங்கள் தெளிவாக பார்த்து அப்ளை பண்ணணும். ஆர்டிஓட்ட போய் நீங்கள் ஒரு லெட்டர் வந்து வாங்கணும். ஒரு ஃபார்ம் வந்து நீங்கள் வாங்கணும். சரியா? டிஸ்ட்ரிக்ட் விடோ அப்படின்னு சொல்லி ஒரு சர்டிஃபிகேட் வந்து வாங்கணும். ஸோ அந்த சர்டிஃபிகேட்டை தான் வந்து நீங்கள் வச்சு அப்ளை பண்ணணும். ஓகேவா? நீங்கள் நார்மலாக விடோ அப்படிங்கிற சர்டிஃபிகேட்டை வச்சு உள்ளே அப்ளை பண்ணிட்டு போயிட்டீங்க அப்படின்னா அங்கே கவுன்சிலிங்கில் வந்து உங்களுக்கு அந்த ஆர்டிஓட்ட வாங்கின சர்டிஃபிகேட் தான் வந்து கேட்பாங்களே தவிர நீங்கள் நார்மலாக வாங்கக்கூடிய சர்டிஃபிகேட் வந்து ஏற்றுக்க மாட்டாங்க. ஓகேவா? நீங்கள் டிஸ்ட்ரிக்ட் விடோவாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஆர்டிஓட்ட அப்ளை பண்ணி ஆர்டிஓ வந்து அடுத்தடுத்த ப்ராசஸ் பண்ணி விஏஓட்ட வந்து விஏஓ வரைக்கும் வந்து விஏஓ வந்து விசிட் பண்ணி எல்லா செக்கிங்கும் முடிச்சு தான் உங்களுக்கு வந்து அந்த டிஸ்ட்ரிக்ட் விடோ அப்படிங்கிற சர்டிஃபிகேட் வந்து கொடுப்பாங்க. ஓகேவா? ஸோ அதனால் நீங்கள் ஒருவேளை டிஸ்ட்ரிக்ட் விடோவா இருக்கீங்க அப்படின்னா முன்னாடியே அந்த ப்ராசஸ் வந்து பண்ணி வச்சிருங்க. பிஎஸ்டிஎம் நீங்கள் இப்போ தமிழ் வழி படிச்சிருந்தீங்கனாலும் உங்கள் ஸ்கூலில் போய் இப்போவே நீங்கள் சர்டிஃபிகேட் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ அடுத்தது எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு அடுத்து பிசிபினா ஃபிசிக்கலி சேலஞ்சர் பர்சன் அவங்களுக்கு வந்து அடுத்து. ஓகேவா? ஸோ இதுதாங்க வந்து மெயினாக வந்து நம்ம குரூப் 4 எக்ஸாமில் பார்க்கக்கூடிய விஷயம். ஓகேவா? ஸோ மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா டவுட்ஸுக்கும் வந்து பதில் சொல்லிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். இது போக உங்களுக்கு வேறு எதுவும் டவுட் இருக்கும்னாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? கீழே கமெண்ட் பண்ணிங்கன்னா நம்ம அடுத்த வீடியோ போடும்போது அந்த டவுட்ஸையும் வந்து சேர்த்து வந்து உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணுவோம். ஓகேவா? சரி, ஓகே. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ள தகவல் வந்து உங்களுக்கு கிடைச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். நான் உங்களை அடுத்த வீடியோவில் இதே மாதிரி ஒரு நல்ல தகவலோட சந்திக்கிறேன். சரியா? ஸோ எல்லாரும் வந்து போய் படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.